தினமொரு வசனம். யோவான் 16வது அதிகாரம் 32வது வசனம். இதோ நீங்கள் சிதறுண்டு அவனவன் தன் தன் இடத்துக்கு போய் என்னை தனியே விட்டு விடும் காலம் வரும், அது இப்பொழுது வந்திருக்கிறது. ஆனாலும் நான் தனித்திரேன், பிதா என்னுடனே கூட இருக்கிறார். இந்த உலக வாழ்க்கை சூழ்நிலைகளில் நம்மோடு இருக்கவும், நம்முடைய துன்ப வேலைகளில் துணை நிற்கவும் நமக்கு மனித உறவுகள் வேண்டும் என்பது உண்மை. எவ்வளவுதான் இறை தொடர்பும் விசுவாசமும் இருந்தாலும் மனித ஐக்கியங்களும் ஆதரவுகளும் நமக்கு அவசியம். ஆயினும் நாம் தனித்து நிற்க வேண்டிய நிர்பந்தங்களும் தனித்து விடப்படுகின்ற காலகட்டங்களும் வரக்கூடும். அந்த சூழ்நிலைகள் நம்மை மிகுதியாக வருத்தும் என்பதில் சந்தேகமில்லை. இயேசு கிறிஸ்து சிலுவையின் பாடுகள் நெருங்கி வந்த வேளையில் யோவான், பேதுரு, யாக்கோபு ஆகியோருடைய ஐக்கியத்தை அதிகமாக விரும்பினார். ஆனாலும் நெருக்கமான நேரங்கள் வரும்போது அவர்களால் தம்முடன் இருக்க இயலாது என்பது அவருக்கு தெரியும். ஆயினும் அவர் தம்மை தனித்து விடப்பட்டவராக எண்ணவில்லை. எல்லோரும் விலகி போன பின்பும் பிதாவாகிய தேவன் விலகாமல் கூட இருப்பார் என்ற நம்பிக்கை அவரிடம் உறுதியாக இருந்தது. யோவானும் பேதுருவும் யாக்கோபும் இயேசுவின் மேல் கொண்டிருந்த அன்பு மாயமானது அல்ல, அது உண்மையானது. என்ன வந்தாலும் உண்மை பின்தொடர்வேன் என்ற பேதுருவின் வார்த்தைகள் முகஸ்துதி அல்ல, அவைகள் உண்மையானவைகள். அந்த அன்பினை இயேசு அறிவார். ஆயினும் அவர்களால் தம்மோடு இறுதி வரை நிற்க இயலாது என்பதையும் அவர் அறிவார். எனவே பிதாவாகிய தேவனின் உறவை மட்டுமே அவர் சார்ந்திருந்தார். யோவான், பேதுரு, யாக்கோபு போன்ற நல்ல மனிதர்களின் உறவுகளும் நட்புகளும் நமக்கு அவசியமே. அவர்களின் அன்பையும் ஐக்கியத்தையும் ஆபத்தான வேளைகளில் நாம் தேடுவதும் இயற்கையானதே. ஆயினும் பூமியில் எதுவும் நிரந்தரம் அல்ல. நம்மை உண்மையாக நேசிக்கின்றவர்களாலும் நம்மோடு நிற்க இயலாமல் போகும் வேளைகள் உண்டு. எனவே தேவ உறவின் மேல் நாம் விசேஷ கவனம் செலுத்த வேண்டும். இயேசுவை விட்டு பேதுருவும் யோவானும் யாக்கோபும் ஓடி சென்ற போது இயேசு, யோவானே, பேதுருவே, யாக்கோபே, ஏன் என்னை விட்டீர்கள் என்று அவர் புலம்பவில்லை. ஆனால் பிதாவாகிய தேவனால் கைவிடப்படும் வேலை வந்தபோது, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று கதறினார். அதிலிருந்து எல்லா ஐக்கியங்களையும் விட தேவ ஐக்கியத்தை தான் அவர் அதிகமாக சார்ந்திருந்தார் என்பது தெரிய வருகிறது. ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் தேவ ஐக்கியத்தில் நிலைத்து இருப்பவராகவும் விசுவாசத்தில் உண்மையுள்ளவராகவும் வாழ கிருபை பாராட்டும். ஆமீன்.